அவர் ரொம்ப கரெக்ட்னு சொல்லி சிந்திக்க ஆரம்பிச்சிட்டான். என்ன அப்படின்னா, நீ ஒண்ணும் இல்ல, யூடியூப்ல போய் வாச்சாத்தி அப்படின்னு ஒரு டாக்குமெண்ட்ரி இருக்குது. அந்த டாக்குமெண்ட்ரியை போய் முழுசா பாரு. இதே தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய என் இன தமிழ் மக்களை அம்மனமாக்கி கற்பழிச்சு கொலை பண்ணி அவங்க அடுக்கி ஒடுக்குன்னு அந்த கதையை கேட்டா உன் கண்ணுல கண்ணீர் வராம இருக்கவே இருக்காது. அப்படிப்பட்ட கொடூர செயலை நிகழ்த்தின ஏவன் குற்றவாளி தான் இன்னைக்கு இந்த விஜய் அவர்கள் கட்சியில கொண்டாடப்பட்டுக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு நபர். இத டாக்குமெண்ட்ரியாவும் இருக்குது, கேஸ் இருக்குது, இந்த பிரச்சனைகளும் இருக்குது. அப்ப அரசியல் வளர்ச்சிக்காக ஒரு கெட்டவனை நம்ம பக்கம் சேர்க்கிறோங்கிறது எவ்வளவு ஒரு தவறான விஷயம். இந்த செயலை இவர் யோசிக்காம செஞ்சார, இது சரியா தவறா? ஒன்று, பாச்சாத்தி சம்பவத்தை எல்லாரும் டாக்குமெண்ட்ரி பாருங்க. அதுக்கப்புறம் இன்னைக்கு ஐயா நல்லக்கண்ணு சுதந்திர போராட்ட தியாகி, நல்ல ஒரு தலைவர், அந்த காங்கிரஸ்ல இருந்து கம்யூனிஸ்டுக்கு வந்து பெரிய போராட்டங்களை முன்னெடுத்த ஒரு வலிமையான தலைவர், எல்லாராலும் போற்றப்படக்கூடிய நற்தலைவர். அந்த தலைவர் இன்னைக்கு இறந்து போயிட்டாரு. அவர் வீட்டுக்கு போய் விஜய் அவர்கள், ஆதவ் அவர்கள், இவர்கள் எல்லாரும் சேர்ந்து என்ன பண்ணிருக்காங்க, மலர் வளையம் வச்சு வணக்கம் தெரிவிச்சு இரங்கல் தெரிவிச்சுட்டு வந்திருக்காங்க. இங்க எல்லா கட்சிக்காரர்களும் இருப்பாங்க. இங்க கூட்டங்கள் அதிகமா வர வாய்ப்பு இருக்குது, இங்க பிரச்சனைகள் நடக்க வாய்ப்பு இருக்குது, எல்லாம் இருக்குது. அங்க விஜய் போய் மலர் வளையம் வச்சுட்டு வந்தாரு. ஓகே, பாராட்டக்கூடிய ஒரு விஷயம் தான். ஆனால் இந்த தம்பிட்ட கேட்ட விஷயம், உன்னை விட அதிகமான அவர் மேல வெறி கொண்ட பாசம் கொண்ட சகோதரர்கள் தான் அன்னைக்கு அந்த கூட்டத்துக்கு போனாங்க. உன்னை விட அதிக பாசம் கொண்ட 41 பேர் தான் அன்னைக்கு இறந்து போனாங்க. அந்த இறந்து போன ஒருத்தர் வீட்டுக்காச்சும் அவர் போய் ஒரு மாலை போட்டுட்டு வந்தாரா? 20 லட்சம் கொடுத்தது அதெல்லாம் தூக்கி தூர போடுறாங்கண்ணா. எனக்காக ஒருத்தன் செத்து போயிட்டான்டா, அவன் வீட்டுக்கு போய் ஒரு மாலை உங்களால போட முடிஞ்சிச்சா? எல்லாரையும் பனையூருக்கு வர வச்சு, ஏன் இன்னைக்கு நல்லக்கண்ண அம்மா ஐயா அவர்களுடைய வீட்டுல உள்ளவங்களையும் பனையூருக்கு வர வச்சு பார்க்க வேண்டியதானே? முடியுமா? முடியாது இல்ல. ஏன்? அப்ப அவர் பெரிய மனுஷன், அவர் மதிக்கப்பட வேண்டியவரு, அவர் வீட்டுக்கு நம்ம தான் போகணும். அப்போ உனக்காக செத்த உயிர்கள் அவ்வளவு கேவலமா போயிருச்சா? அவங்க வீட்டுக்கு ஒருத்தர் வீட்டு கூட இன்னைக்கு வரைக்கும் நீங்க போகலையே, ஒரு மாலை அவங்க சமாதியில போய் நீங்க போடலையே. அப்ப உனக்காக துடிக்கிற இந்த மக்களை நீ என்னவா நினைச்சிருக்க? சகோதரனை நீ யோசிக்க, உன்னையே என்னவா நினைச்சிருக்காங்க? உனக்கு நாளைக்கு இதே நிலைமை தாங்கிறத அந்த பையன்கிட்ட சொன்னேன். அவன் சிந்திச்சான். நீங்க சிந்திக்க முடிஞ்சா சிந்திங்க. நான் எந்த கெட்டதையும் சொல்லல, நல்லதை சொல்லியிருக்கிறேன். இதுக்கு மேல உங்களுக்காகத்தான் சொல்றேன். இதுக்கு மேல நீ யாரை வேணாலும் செலக்ட் பண்ணிக்கோ, அது உன்னுடைய விருப்பம். ஆனா நீ செலக்ட் பண்ணது சரியா தவறா, சரியான பாதையில நடக்கிறியா தெரிஞ்சுக்கோ. நல்ல வழியில நடடா தம்பி. நான் இந்த இன்ஸ்டாகிராம்ல என்னால மேல வரணும்னு கேட்டேன், அவன்கிட்ட அதான் சொன்னேன். நல்ல வழியில நடடா தம்பி, நல்லதை செய்யடா தம்பி, நேர்மையான வழியில இருந்தா தம்பி, கண்டிப்பா பல அடிகள் வந்தாலும் நாளைய சமுதாயம் உன்னைய மதிக்கும்டா அப்படின்னு சொன்னேன். அதான் உங்களுக்கும் சொல்லி விடைபெறுகிறேன். நான் உங்கள் ராஜா பாரம்.